திருச்சி சென்னை வர்றவங்களுக்கு அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஏற்படுது அந்த தோண்டி போட்டு வச்சிருந்ததால. இன்னத்துக்கு இந்த 10 நாளைக்குள்ள தோண்ட வேண்டிய அவசியம் என்ன? சரி செய்யுங்க, அதெல்லாம் செய்வீங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளோத்தையும் தாண்டி அந்த கூட்டம் 2வது முறையா வருதுன்னா இது கூட்டம் இல்லை, இது படை. அந்த தலைவனின் அரைக்கோவலுக்காக அந்த படை என்னைக்கும் களத்து வந்து நிற்கும். அதனால தான் நான் வந்து அடைக்கலத்துக்கு வரல, படைக்கலத்தோடு வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து சாமானியமாக நினைக்காதீங்க. 2வது, கேப்டன் அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ எதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ இல்லை எதை செஞ்சு வந்து ஒரு பாதியில் நிறுத்திட்டாங்களோ, நான் அதுக்கு வந்திருக்கேன். இங்க வெறும் ஜெயிக்க வரல, நான் வந்து ஜெயிக்கிறதுக்காக மட்டும் இங்க வரல. அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததை தொடர்ந்து செய்ய வந்திருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய எளிய ஏழை மக்கள், களத்துல இருக்கவங்களோட சாப்பாடு முக்கியம் நினைச்சவர் எம்ஜிஆர். அந்த ஏழை மக்களுக்கு என்னைக்கும் சாப்பாடு போடணும்னு செஞ்சவங்க 2 பேரும். அது போல அந்த இடத்துல அந்த அந்த ஒரு லீனியேஜ் காணுமே. ஊழல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வாரிசு ஊழல் பண்ண வருது, அராஜகம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வாரிசு அராஜகம் பண்ண வருது, இங்க பிரிவினை அரசியல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வாரிசு பிரிவினை அரசியல் பண்ண வருது. அதே கட்சியில இருந்து வருதோ எங்க இருந்து வருதோ, மக்கள் எளிய மக்களை பார்த்துக்கிட்டு இருந்தவனோட வாரிசு வந்து அந்த எளிய மக்களை பார்க்க வரணும்னு சொல்றேன். நான் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் சொல்லல, அது ஜெயிக்கிறது வேற கதை, ஜெயிப்போம். ஆனா இங்க ஜெயிக்கிறது வெற்றிக்காக மட்டும் வரல, இந்த மக்களுக்காக அவங்க என்ன பண்ணாங்களோ அதை செய்யறதுக்கு அவங்க இல்ல. எம்ஜிஆரோ அண்ணாவோ இல்ல என்ன கேப்டனோ இல்ல. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு வாரிசு வரணும் இல்ல, அது வந்திருக்கு, அந்த வேலையை செய்யறாருன்னு சொல்றேன்.